வாழ்க்கையில் என்னை விட வேறொருவருக்கு அக்கறை இருந்துவிட முடியுமா? அந்த அக்கறையின் பேரில் சொல்கிறேன். நான் இதற்கு வேறொரு ஏற்பாடு செய்கிறேன். தயவு செய்து நீ இதில் தலையிட வேண்டாம். இல்லையப்பா, கதிரேசனுக்கு நகையை கொடுத்தது நான். அவரை நான் காப்பாற்றாமல் போனால் ஆயுள் முழுவதும் என் நெஞ்சில் அது நெருடிக்கொண்டே இருக்கும். நான் இப்போதே புறப்பட்டு அரண்மனைக்கு செல்கிறேன். இருவரும் என்னை ஆசிர்வதியுங்கள். உன் விருப்பப்படியே செய். சென்று வா. வா பெண்ணே. என்ன, அவன் பேசினானா? இல்லை மன்னவா, நான் திருடவில்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறானே தவிர வேற எதுவும் அவன் வாயிலிருந்து வரவில்லை மன்னவா. திருடன் எவனாவது நான் தான் திருடினேன் என்று அவன் வாயாலேயே ஒப்புக்கொள்வானா? தளபதி, நீர் சென்று உன் சேவகர்களின் கைவரிசையை காட்டச் சொல்லும். பிறகு பாரும். உத்தரவு. நில்லுங்கள். யார் நீ? உடன் வந்திருக்கும் இந்த பெண் யார்? காவலை மீறி உள்ளே வருவது குற்றம் என்று உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இந்த பெண்ணின் நிலை என்னை காவலை மீறி உள்ளே வர செய்து விட்டது. அப்படி என்ன இந்த பெண்ணின் நிலை உன்னை மாற்றிவிட்டது? முதலில் நீ யார் என்று சொல். இந்த பெண் உனக்கு என்ன உறவு? ஆபத்திற்கு கை கொடுக்கும் உறவு. முதலில் நீ வெளியே போ. சேவகர்களே, இவனையும் இந்த பெண்ணையும் வெளியேற்றுங்கள். உத்தரவு மன்னா. கிளம்புங்கள். காவலர்களே, உத்தரவு மன்னா. சொல், என்ன வேண்டும் உனக்கு? மன்னவா, நாம் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இவனை பேச அனுமதிப்பது தவறு என்பது என் தாழ்மையான அபிப்பிராயம். மன்னவா, தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் விஷயம் தொடர்பாக தான் நானும் பேச விரும்புகிறேன். தொடர்பா? என்ன அது? நகை திருடி விட்டதாக ஒருவரை நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அவருடைய மகள்தான் இவள். ஓ, இவள் தந்தையின் சார்பில் வாதாடத்தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறீர்களோ? இல்லை மன்னவா, 4 நாட்களில் இவளுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. ஆனால் நீங்களோ திருடன் என்று கூறி இவளின் தந்தையை சிறையில் அடைத்து விட்டீர்கள். கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கும் இவளுக்கு வாதாடக்கூடிய தெம்பும் இல்லை. அதனால் இவளுக்கு பதில் இவள் தந்தை குற்றமற்றவர் என்று நிரூபிக்க நான் வந்திருக்கிறேன். சபாஷ். எப்படி நிரூபிக்கப் போகிறாய்? அந்த நகை தங்கள் அரண்மனையில் தானே இருக்கிறது. அரண்மனை என்ன மன்னரின் அருகிலேயா இருக்கிறது? சரி, அது முத்துக்களால் ஆன மாலை சரிதானே? இப்படி சொல்லிவிட்டால் நிரூபணமாகிவிட்டதாக அர்த்தமோ? இல்லை, அதில் சரியாக 26 முத்துக்களும் ஒரு விரற்கடை அளவு தங்க பதக்கமும் இருக்கின்றன.